ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா காம்பவுண்டட் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். டிஸ்க்ளைமர்: இது வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸஸ் அண்ட் நாட் அ ப்ரொஃபஷனல் அட்வைஸ். சரி, கமிங் இன்டு டாபிக், காம்பவுண்டட் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காம்பவுண்டிங்னா என்ன? நம்ம லோக்கல் அனஸ்தெட்டிக் காம்பவுண்டிங்னா என்ன? காம்பவுண்டிங்னா என்னதுன்னு பார்த்தாக்கா அது ஒரு ப்ராசஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, எதர ஒரு டாக்டரோ இல்ல ஒரு ஃபார்மசிஸ்டோ குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது இந்த எஸ்டர் குரூப்ல இருந்து ஒரு ட்ரக், அமைட் குரூப்ல இருந்து ஒரு ட்ரக், இல்ல குயினோன் குரூப்ல இருந்து ஒரு ட்ரக், எல்லாத்தையும் போட்டு ஒரு கஸ்டம் மேட் அவங்களுக்கா தோன்ற ஒரு மெடிகேஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க வித்தவுட் அ பிரிஸ்கிரிப்ஷன். அதுதான் காம்பவுண்ட். ஸோ மோஸ்ட்லி டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்ல தான் நம்ம காம்பவுண்டிங்கை பார்க்கணும். ஸோ இந்த காம்பவுண்டட் டாபிக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் அவங்க ரெகுலேட் பண்ணவே இல்லை. இந்த அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்க, இந்த ஃபார்மசிஸ், இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த FDA ட்ரக் அப்ரூவல் ப்ராசஸை தாண்டி வந்துடுது. பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் டேட்டா தாண்டி இந்த ட்ரக் சேஃப் அப்படின்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி லேபிளும் பண்ணிடுறாங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த அளவுக்கு எந்த ட்ரக் சேர்க்கணும், எந்த அளவுக்கு பாடி ஏத்துக்கும். இந்த 2 ட்ரக் சேருது, இந்த 2 ட்ரக் சேர்றதுனால எப்படி மேல கீழே எதுனால அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்கும் எதுவும் தெரியாது. சப்போஸ் டோஸ் கொஞ்சம் ஒரு ட்ரக்கோட டோஸ் ஓவர் ஆயிடுச்சு, இல்ல 2 ட்ரக்கும் சேர்ந்து ட்ரக் ரெண்டுமே கம்மி கம்மியா தான் நம்ம எடுத்துப்போம். ஆனா ரெண்டுமே சேரும் போது அந்த கான்சென்ட்ரேஷன் ஹையா மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வரும். ஓவர் டோஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம், அனஸ்தெட்டிக் ஓவர் டோஸ் ரியாக்ஷன்ஸ், இல்ல சீஷர்ஸ் மாதிரி நடக்கலாம், ஹார்ட் பீட் இர்ரெகுலரா இருக்கும், அண்ட் சம் கேசஸ்ல டெத் கூட நடக்கலாம். ஸோ என்னென்னதான் ரிஸ்க் இருக்கு இந்த டாபிக்கல் லெவலில்? டோசிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறமா மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் டோஸ் எவ்வளவு கொடுக்கலான்றதும் நம்மளுக்கு தெரியாது. இது தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இந்த டோஸ்ல இது தெரப்பட்டிக் யூஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இது காம்போசிஷன்ல டிஃபர் ஆகலாம், குவாலிட்டி டிஃபர் ஆகலாம், அண்ட் ரெண்டும் சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் அனஸ்தீசியா இருக்கு, டியூரேஷன் ஆஃப் அனஸ்தீசியா, அண்ட் அந்த ப்ரொலாங்கிவிட்டி அண்ட் டெப்த் ஆஃப் அனஸ்தீசியா எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் அதோட ரிஸ்க்கும் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸுமே நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. இது நிறைய ஆக்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். எஸ்டர்ஸும் இருக்கலாம், அமைட்ஸும் இருக்கலாம். ஸோ என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரியாது. என்ன எதனால நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் கிடைக்குதுன்றது சுத்தமா தெரியாது. சப்போஸ் ஏன் நம்ம இந்த எஸ்டர்ஸும் அமைட்ஸும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்டர் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இந்த எஸ்டர் குரூப் ஆஃப் அனஸ்தெட்டிக்ஸ் ஒரு டைப்ல மெட்டபாலைஸ் ஆகும். இந்த அமைட்ஸ் குரூப்பும் ஒரு டைப்ல மெட்டபாலைஸ் ஆகும். இது ரெண்டுத்தையும் இது பண்ணோம்னா நம்ம பாடி ரெண்டு வகையாவுமே ஒர்க் பண்ணணும். சப்போஸ் அமைட்ஸ் எங்க ஒர்க் ஆகும், லிவர்ல எஸ்டர் பிளட்ல ஆகும். ஸோ இந்த அமைட் லிவர்ல ப்ராசஸ் ஆகிறதுக்கு அந்த பிளட் தான் கேரி பண்ணணும். ஸோ இப்போ பிளட்ல இந்த எஸ்டரை மெட்டபலைஸ் பண்ணிட்டு இருக்குமா இல்லை இந்த கேரி பண்ணிட்டு இருக்குமா? ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் நடக்குது. அதனால எப்படி மெட்டபலைஸ் ஆகுன்றது நம்ம பாடி மை கோ இன் கன்ஃபியூஷன். அதனால நம்மளுக்கு டாக்ஸிசிட்டி ரிசல்ட் பண்ணலாம், அலர்ஜி ஆகலாம். அதனால நம்மளுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும், லைக் சூப்பரா நம்ம ஆயிடும். ஆனா
நம்மளுக்கு போஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் 2 ட்ரக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் அந்த பேஷண்ட் வந்து அலர்ஜி இருக்கு அப்படின்னா, அலர்ஜி வருது அப்படின்னா வந்து அந்த ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ண உடனே அலர்ஜி, எந்த ட்ரக்னால அலர்ஜி வந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஆன்டிடோட் எப்படி கொடுப்போம், அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் வந்து டபுள் வாமி எஃபெக்ட், இந்த வந்து நல்லா நம்பணும். ஏன்னா ஸ்கின்னை நல்லா பெனட்ரேட் பண்ணிட்டு நல்லா நம்பணும். பட் பிளட் ஸ்ட்ரீம் வந்து ஃபாஸ்டரா என்டர் பண்ணும். ஒரு சிங்கிள் ட்ரக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுக்குது அப்படின்னா வந்து இந்த ட்ரக் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல இது பண்ணிடும். ஸோ 2 ட்ரக்குமே வந்து அட்டஸ்டிச் ஒரு நம்ம பாடி வந்து ஒரு லோடிங் டோஸ் மாதிரி, நம்ம கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் வந்து லோடிங் டோஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்படி ஆச்சுன்னா நம்ம பாடி தாங்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து தோதே மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ணாலுமே நம்ம கொடுத்தாலுமே வந்து இது ப்ராப்பரா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு கிளினிக்கலி ப்ரூவன் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்றது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஆல்வேஸ் ஒரு ட்ரக்குக்குமே வந்து 2 பார்ட் இருக்கு. All drugs are not safe and all drugs are not unsafe. So ப்ராப்பரா ஜுடிஷியரியா நம்மளுக்கு தெரிஞ்சு எந்த ட்ரக் எந்த அளவு கொடுத்தா நல்லது அந்த அளவு தான் நம்ம கொடுக்கணும் பேஷண்ட். தேங்க்யூ.